பிளாக்ல இதுதான் காலையில ஒரு டீயும் சிக்கன் ராப் செய்யறதுக்கா குப்பை பிராண்டிக்குலாம் அடங்காது இல்லையோ எதுக்கு வணக்கம் ரவுகளே, நாங்கள் இப்போ ஹேம்பிங்கில் தான் நிற்கிறோம். விடிய காலமாக எழும்பியாச்சு, எழும்பி ப்ரெஸ்அப் ஆகியாச்சு. டீ குடிக்கணும், டீ போட்டு குடிக்கணும். இங்கே பாருங்கள், இரவிரவா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் குப்பையாக இருக்குது, எல்லாம் துப்புரவாக்கணும். நேரடி பிளாக்ல வந்து ஹீட்டரில் தண்ணி வச்சுருக்கு. இதுதான் நாங்கள் கரண்ட் எடுக்கிற வயர் கலட்டி விட்டுருக்கு. மழை பெய்யுது என்னென்னு சொன்னால் சேஃப்டி இல்லைன்ட்டு நான் கலட்டி விட்டுட்டு இதில் வந்து டீ கப்பை வச்சு கொழுவி கொதிக்க வைக்கிறேன். காலையில் தேர்த்து நீ இல்லாமல் இருக்க மாட்டோம் தானே நாங்கள், அதால் ஆனால் மடிச்சு வச்சாச்சு. அது மரம் இல்லை, அப்படி கொட்டுனுது. சீனி ஓகே உங்களுக்கு? நல்லா இருக்கு. நாங்கள் முதல் புக் பண்ணினது ஒரு வீடோட புக் பண்ணினாங்க. அதாவது கட்டிடத்தோடு இருக்கிற வீடு, பக்கத்தில் ஆக்கள் இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணினாங்க. ஆனால் அந்த டைமுக்கு எங்களால் வர முடியலை. அப்போ அது கேன்சல் ஆகிட்டுது. பிறகு இங்கே எடுக்க எல்லாம் அந்த அந்த கட்டிடத்தோடு இருக்கிற வீடெல்லாம் புக்கிங்கன்னு சொல்லி கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் இப்படி எடுத்த நாங்கள். இதுவும் நல்லா இருக்குதானா, இப்படி வந்து ரெண்ட் போட்டு இருக்கிறது. சுத்த வர ஆக்கள் இருக்கணும் எங்களுக்கு பக்கத்தில். இது ஒரு இடத்துக்கு நாங்கள் 2 நாள் நிற்கிறதுக்கு அடுத்தபடியாக 110 ரூபா பே பண்ணினாங்க. இங்கே எங்களோட யோசியாவில் இருந்து வர ஆக்களை விட வேறு ஸ்டேட்டில் இருந்து வந்து நிற்கணும் நிறைய ஆக்கள். இங்கே பாருங்க, கூடாரம் அமைச்சிருக்கணும். காலையில் கொஞ்சம் 2 மணிக்கெல்லாம் மழைன்னு சொல்லி காட்டுச்சுது. மரங்கள் எல்லாம் நல்ல கலருக்கு மாறி இருக்கு. இப்படியே எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி லேக் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே வந்த எல்லா இடத்துலையுமே லேக் இருக்குது. அப்படியே அந்த சைட்டோட ஆக்களுக்கு இடம் கொடுக்கணும். சில பேர் வலிக்கிடினம், சில பேர் வந்து கொழுப்பு இப்போ போடினம். மற்றது என்னென்னு சொன்னால் பாத்ரூம் வசதிகள், குளிக்கிற இடமெல்லாம் இருக்குது. அது அந்த பக்கம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்ரூம், குளிக்கிறது எல்லா வசதியும் சேர்ந்தபடி இருக்குது. நல்ல இடம் இது. ஜோர்ஜியாவில் ஸ்டோன் மவுண்டெயின் சொல்கிற ஒரு மவுண்டெயின் தான் அங்கே இருக்குது. எங்களோட ட்ரெண்ட், எங்களுக்கு ஸ்பேஸ் இதில் தான் ரெண்ட் போடுறது. ஆனால் நாங்கள் நிறைய சத்தம் போடுவோம், மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் கொண்டு அங்கே க்ளீன் பண்ணி அங்கே போட்டு வச்சுருக்கோம் ரெண்டை கீழே. இதான் எங்களோட நம்பர், இதில் தான் போடுறது. ஆக்கள் இல்லை தானே பக்கத்தில் என்ன விட அங்கால ஒரு ஆக்கள் இருக்கணும். அதில் நாங்கள் கொண்டே கீழே போட்டிருக்கிறோம். சிக்கன் ராப் செய்கிறதுக்காக இதில் வெட்டி கொண்டிருக்கிறோம். மழையிலையும் சாப்பிட வேணும் தானே, பசி தானே. வேலை செய்தா சிக்கன் ராப் செய்யறாங்க. லேட்டஸ்ட் வாட்டர் தூள்துளா வட்டி தான், தூள்துளா வட்டி தான். ஆனால் மழைக்குள்ள சிக்கன் ராப் செய்து முடிச்சு சாப்பிட்ற அளவில் பார்ப்போம். சாப்பாடு முக்கியம், சாப்பாடு முக்கியம். பசிக்குமில்ல, மழை பெய்தானா வெயில் அடிச்சானா பசிக்குமில்ல, சாப்பாடு முக்கியம். கூலருக்கு இருக்கு அதை வேலைக்கு அடுத்து இங்கால பாபிக்கு போடுறது க்ளீன் பண்ணினோம். நெருப்பு வெளிச்சம் சாப்பிடணும். ஓகே, அப்படி இல்லை. இந்த மலையிலே உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ சின்சியராக சமைச்சு தரோம்னு சொல்லணும். சிக்கன் சிக்கன் ராப் நடக்குது. அடுத்தது கையை வாஷ் பண்ண வயிற்றுக்கு கொடுத்து நன்றி ஓகே நான் நினைக்கிறேன். திரட்டா தாங்க
லேட்டஸ்ட் தங்களுக்கு ஸ்பைசியா வேணுமா என்ன மாதிரி வேணும் தம்பி தரத்துல ஸ்பைசி வேணுமா ஸ்பைசியா லைட்டா நைஸ் ஸ்பைசி ஓகே எனக்கு கொஞ்சம் வாடுங்க ஓகே நிறைய ஸ்பைசியா இருக்கு ஓகே ஓகே காணும் ஆனா அது சோஸ் நல்லா இருக்குடா வேணாமா தக்காளியா இது கோட்டை ஸ்டைலில் உங்களுக்காக காலை உணவு தயாரிக்கிறோம் தக்காளி வைக்கிறீங்களே தக்காளி லேட்டஸ்ட் ஒருத்தங்க முங்காய் வைக்கல வெங்காயம் இதை இப்படி எடுத்து சாப்பிடுறதானே ஓகே சுத்தி கொடுக்கலையா அவன் சாப்பிடு அவன் எடுத்து சாப்பிடுறான் ஓகே थैंक यू ஓகே அடுத்த பிளேட் டக்கன் அடுத்து வாங்க ரொட்டியில உட்கார்ந்து சுத்தி வச்சிருக்காங்க நாளைக்கு அதான் இப்படியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்குடா அவன் சாப்பிட சொல்லணும் நல்லா இருக்குல்ல ரோட்டி நல்லா இருக்கு சாப்பிட எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்குதா சாப்பாடு டேஸ்ட் எப்படி அடுத்து உங்களுக்கு போல்ட் அரேஞ்ச் என்ன வேணும் சோஸ் அது கொஞ்சம் தனுக்கு என்ன வேணும் எல்லாம் போடவா எல்லாத்தையும் போட்டு தக்காளி மட்டும் போடாது ஓகே சுருட்டிட்டாங்களா எனக்கு எல்லா பிரகாரையும் போடணும் சுருட்டலாமா என்னப்பு கொஞ்சம் மட்டும் தான் சுருட்டலாம் ஓகே தக்காளி வேணாமா கொஞ்சம் போடுங்க நல்லா இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் இல்ல அது இதா இருக்கு அட எல்லாம் போட்டதும் நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க நீ மாத்திரம் சாப்பிட விடாம சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு ஆல்ரெடி இவர்கிட்ட கொடுங்க தனுட்ட ஓடியாங்க தனு சுருட்டி தருவீங்க நீங்க இப்படி எடுத்து சுருட்டுங்க வாய்க்க வச்சு இது செய்யாடிக்கு செய்ய வராது கடை திறக்கிற கஷ்டம் கடவுறக்கேனாதா நான் நீ சுட்டி சாப்பிடணும் தம்பி இல்ல அது சுருட்டலாம் நான் அந்த இது அலுமினியம் போயில் எடுக்கணும் ஓகே உங்களுக்கு எது வேணும் மயோனஸ் வேணுமா எல்லாம் போடுங்க எல்லாத்தையும் போடுங்க ஓகே மாதிரி வாங்க சாப்பிடுறதுக்கு ரொட்டி காஞ்சு கொண்டு இருக்கியா எல்லாம் போடுங்க தர்சன் ஒன்று தர மதி வரையில வலிங்க தர்சன் சாப்பிட வேணும் மதியான பிள்ளைகளோட இருக்கிறேன் இது ஹெவியா இருக்கு மேன் சொல்லுங்க பாப்பம் புரோட்டீன் கூடினபடியா ஹெவியா இருக்கு சிக்கனை பாருங்க எப்படி இருக்குன்னு லொக்கலா இருக்கு நீங்க ஒரு கரையா வைங்களே இந்த சிக்கன் தான் நல்லா இருக்கு பாக்க அந்த சிக்கன் போட்டு நான் மேக்னேட் பண்ணி இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கு இந்த சிக்கனுக்கு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற மதிக்கு கொடுக்க முடியல இது மதியம் ஓகே மதி கொடுங்க மதிக்கு எல்லா சோசம் பண்ணுங்க மதி சாப்பிடும் எல்லாம் சாப்பிடுறேன் கொடுத்தாங்க ஒப்படைச்சாச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பார்த்து சிக்கன் ராப்பு மலைக்கு தான் அப்படி தான் இருக்கு வரியாக பார்க்க சாப்பிடுறது தான் தெரியும் சொல்லுங்க கைவண்ணம் சாப்பிட்டா தான் தெரியும் இது தனுக்கு தக்காளி பழம் போடாம வச்சிருக்கிறேன் அதை மூடி விடுவோம் இட்ஸ் ஓகே போடுங்க இருக்குதா சோசம் இல்லாக்கடா அது விழுந்து கொண்டு இருக்குன்றாங்க நானும் எடுத்து போட்டு கேம்பிங் வந்தா இது வேலை சகஜம் இதுதானே மதியம் கலாக்கிறீங்களா சூப்பராக இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் பயப்படாதான் வேற லெவல் இன் கலோரிஸ் லோ சூப்பர் சாப்பாடு பசிக்காம தந்தறத விட நீங்க நைட் குடிச்ச ஜூஸ்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சாப்பாடு நாலு சாப்பிடலாம் போடாது நாலு சாப்பிடலாம் போடாது 4 இல்ல 8 சாப்பிட்டாலும் பரவாயில்லை சாப்பிட்டு நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க நைட் எல்லாம் இருந்தா டயர்ட் ஆயிட்டீங்க தெரியுமா என்னத்த சொல்ல தம்பி அப்ப குட்டி அதை வாங்கி சாப்பிடுங்க அம்மா ஒண்ணு போடாம பிள்ளைக்கு சிக்கன் மட்டும் தந்தானா என்ன எங்களை பார்க்க வந்தீங்க ஃப்ரூட்ஸோட வாரீங்களா இவங்க கெஸ்டா வராங்க எங்க கேம்பிங்க்கு இந்த பிடிக்க பாருங்க நைட் போயிட்டு இப்ப வராங்க சாப்பிட்டு போலாம் நாங்க நீங்க வர்றீங்கன்னு தான் நாங்க சாப்பாடு மனமனு செய்யறோம் அங்கல் சிக்கன் டாப் வாங்க என்ன சாப்பாடு கூட விட்ட ஃபர்ஸ்ட் ஆன்ட்டிக்கு தான் கொடுப்போம் நான் சின்ன நான் வெச்சேன் நான் உங்களோட வீட்டு இருக்கா பார்க்கலாமோ போங்க வெள்ளத்துல மிதக்க போய் பார்க்கலாம் வெள்ளி வேற நம்மளுக்கு கொடுத்து விட்டுருக்கான் அதான் வெள்ளி வேற நம்மளுக்கு கொடுத்தாக்கல இருத்தி இருக்கு என்ன சார் அடுத்த இன்னொன்று அறிய போடுறாங்க இது மழைக்காக இப்ப கொண்டு வரோம் அப்போ இந்த ஃபுல்லாக ரெண்டு நாளைக்கு இங்கே நிற்க போகிறோம் அப்போ அந்த பின்னரம் கிளம்போன நாளைக்கு இப்படி எல்லாருக்கும் வேலை என்ன அந்த புறத்துல அந்த இதுல சிவாஜி படத்துல சிவாஜி படத்துல அங்க அந்த கிளிப்பு இருக்கு பாருங்க மஞ்சள் கலர்ல பின்னி தூக்கிட்டு வாங்க அழுங்க பின்னி தூக்கிட்டு வாங்க இப்படியா அதெல்லாம் போகணுமே இல்லை போட்டு கோயில் சரியா
ஆனா நாங்க நேற்று வரைக்கும் இதை தூக்கி வச்சு கொண்டு வந்துருந்த மாட்டோம். பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. ஆனா மழை இல்லையே நேற்று பார்க்கும்போது வெதர்ல. அவர் அதுக்குள்ளே செட்டில் ஆயிட்டாரு. அப்படி சிக்கன் தான் சோசல நல்லா இருக்குல்ல நீ தானி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நினைக்கிறேன். மஞ்சனா நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. நான் முதல்ல நினைச்சேன் நல்லா இருக்கு. போங்கய்யா சோசல் மிக்ஸ் மடிக்கிட்டு ஒரு வேற சொல்லி செய்ய முடியாங்கறாங்க. சுட சுட செய்யதான் நாங்க சாப்பிடுற மாதிரியே இருக்குது. ஓய் யா எங்கட நம்பர் 47 47 எங்க லொகேஷன். நான் 46ல ஹார்ட் எடுப்போம். நாங்க ரெண்டு முட்டை கவர் பண்ணிட்டோம் வானங்கள விட. ஆக்கள் நிறைய பேர் போய்க்காம எல்லாம் எம்டியா இருக்கு. அது படுத்துறாங்க அது. ஓ அவங்க இருக்குறாங்க மറ്റാக்கு போய்ட்டாங்க. இந்த பக்கம் எல்லாம் நைட் ஃபுல்லா இருந்தாங்க போய்ட்டாங்க. இந்த ரிம் நல்ல ரிம் ரைட். எனக்கு அந்த பின்பக்கத்தால வேட்டி பாருங்க பாரு. நீ போகுது இல்லையா? ரெண்டு முறை பக்கம். சரி. இப்படியே நுரஞ்சி பார்த்து தான் முட்டலாம். பாத்திரத்தை கழுவினா மத்தியான சமையலை தொடங்கலாம் இல்லையா? சோறு போட போறீங்க. ரைஸ் குக்கர்ல தான் நைட்டு போட்ட மாதிரி நேரடி பிளாக்ல போடலாம். நீங்க அது அங்கதான் ரிப்பிள் ஓவரா நான் பார்க்க முடியாது. நிறைய இல்ல பாக்கலாம். நெருப்பு சொல்லுமா? நீ நல்லா என்ன கொண்டு படிவா பொரிச்சி கரிச்சி படிவா சாப்பிடு. யாருக்கு அப்படி சொன்னது? நாளைக்கு முன்னே ஒரே பொசுக்கு அதால கூட எரிக்க விரும்புறது. மற்றது காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. குளிக்கணும். அப்போ நாங்கள் இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாம் இருக்குது தானே. அப்போ குளிக்கிற இடம் எல்லாம் அப்போ குளிக்கிறது கண்டு போகிறோம். நடந்து போவோம்ட்டு போகிறோம். பக்கத்தில் இருக்கு அங்கால் பக்கம். இங்கே பாருங்க இந்த ரோட்டெல்லாம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்குள்ளேயே ரோட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சிருக்கணும். மழை தூறி கொண்டிருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கூட பிளான் பண்ணி வந்ததுக்கு. ஆனாலும் குளிர்காலத்தில் கேம்பிங் வரதான் நல்லா இருக்கும். நாங்கள் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வரைக்குள்ள சரியான குளிர். தை மாதம் வேண்டியாது, தை கடைசி போல இருக்காது. நல்லா குளிர் வந்துட்டுது ஞாபகம். ஓ நல்லா குளிர் வந்து அந்த இரவு நிற்க முடியாமல் போனீங்களா? நீங்கள் வீட்டை போயிட்டுலாம் வந்தீங்க? யா இந்த பக்கம் இதால் போகணும் ரெஸ்ட் ரூமுக்கு. ஓ தை கடைசி என்று நினைக்கிறேன். இப்போ இந்த கார்த்திகை மார்கழி என்ற கார்த்திகை என்றபடியே இப்போ குளிர் குறைவாக இருக்கு. பெரிய ஜாக்கெட் போட்டு நிற்கலாம் இருந்தது. கையெல்லாம் பிரச்சு மரங்கள் எல்லாம் நல்லா அழகாக இருக்குது இந்த சீசன். போன முறை வர கொட்டி நல்லா வரும் இது தடியெல்லாம் இருந்த மரத்தில். 2 நாள் குளிராக இருந்துச்சு. நேற்று முந்தின நாள் குளிர் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் முதல் பார்த்துட்டு வெளிக்கிடும் போது இன்றைக்கு மழை இல்லைன்னு தான் காட்டினது வெதரில். ஆனால் பார்த்தா மழை துமிக்குது. பெரிய மழையில் துமி. அப்படியே பாருங்க அங்கே இருக்கிற மங்கடைய ஆக்கள் பள்ளத்தாக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. வேற இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ரிலாக்ஸா இருக்கு. நெருப்பு மூட்டிட்டு இருக்கு. இங்க சுத்தி வேற நிறைய இடங்கள் இருக்கு போய் பாக்குறதுக்கு. நாங்கள் ஒரு இடத்துலயே இருந்துட்டோம். எங்கட இடத்துலயே வேற வேற ஸ்டேட்ல இருந்து வர இந்த ஃபிஷிங்கள் நடக்கிற போட்டிங் நடக்கிறது செய்யறது. ஓ இதுதான் ரெஸ்ட் ரூம். நல்லா கிளீனா இருக்குண்டி. குளிக்கிறது விடவும் நல்ல இது கிளீனா இருக்குது. காலையில் ஃப்ரீயாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே அமெரிக்கா ஆக்களாக இருந்தா என்ன வெள்ளைக்காரராக இருந்தா என்னென்னு சொன்னால் அவன் நைட்டில் தான் குளிப்பினான். குளித்தா காலையில் குளிக்கிறதுக்கு மினக்கிட மாட்டினா. அதனால் காலையில எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இப்போ ஆக்கள் ஒரு தரம் இல்லை. காரண்டையும் காணையில் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்குதான் ரெஸ்ட் ரூம். அப்போ நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு இனி மதிய சமையல் செய்ய போகிறோம். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன்.
தொடர்ந்து அடுத்த காணொலியில் நாங்கள் மதியத்துக்கு பாபிக்யூ செய்ய போகிறோம். மீன் பேஸ்ட் பண்ணி பாருங்க, பூத்து இருக்கு பாருங்க, அதை காட்டுங்க. நல்லா இருக்கு என்ன? இந்த பக்கம் பின்னுக்கு இந்த பாபிக்யூ செய்ய போகிறோம். அதோட மீன் பேஸ்ட் போட்டு கொண்டு வந்து நாங்கள் மீன் வறுவலும் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மரத்தை தான் காட்டுட்டுமா பண்டி நல்லா பூத்துருக்குன்னு சொல்கிறா. இப்போ தான் அந்த எல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ இலையுதிர் காலம் ஆரம்பித்து மரம் இது எங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் தூரம். ஆனால் அண்டியாக்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம்தான். அப்போ எல்லாம் செய்து கொண்டு வந்த நாங்கள் அங்கே வந்து அது செய்ய போகிறோம். வேறு வேறு சமையல்களும் இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்த காணொலியில் பாருங்கோ. இதோட நான் இந்த காணொலியை முடிக்க போகிறேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் நான் அந்த சமையல் செய்ய போகிறோம். பாய்.